எப்பாடா எப்படியோ 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாச்சு. எடி சோனி, சோனி, யாருங்க நீங்க? ஏக்கா நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க யாரு? ஏக்கா என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே என்ன பத்தி தெரியும். தெரியாத யாருமே இந்த ஊர்ல இல்ல. ஓஹோ அப்படியா? சரி சரி. ஏக்கா ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? அப்படியா? அது என்னது? அக்கா நான் 4 முடிய விட்டு நல்ல அழகோல் ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கேனா, அத போல நீங்களும் அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கீங்க. ஓ நீங்க ஹேர் ஸ்டைல் பத்தி சொல்லுறீங்களா? ஏக்கா நீங்க அப்படியே எங்க சுமதி அக்காவை உரிச்சு வச்சிருக்கீங்க. அக்கா என்னடி சொல்ற? சுமதியா உரிச்சு வச்ச போல இருக்காளா? அப்ப இவ என்ன எலும்பு கூட போல இருக்கா? சும்மா ஏதோ சாப்பிட்டது வழி இல்லாம இருந்த போலயா? எங்க வீட்டுக்கு வந்த போல நீ பேசிட்டு இருக்க. ஆஹா இந்த நேரம் இந்த கலவியை யார் வர சொன்னா? எத்தே நீ சும்மா இரு ராணி. இவகிட்ட இப்படிதான் பேசணும். இவளை பத்தி உனக்கு தெரியாது. பாத்தியா எப்படி சொல்லியானு? சும்மதிய போல உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா? அப்ப நீ எலும்பு கூட போலயா இருக்க? எத்த அவங்க சொன்னது உங்களுக்கு புரியல. நான் எங்க அக்காவை போலயே இருக்கேன்ல, அதை தான் சொல்ல வந்தாங்க. பாத்தீங்களா பூவாத்த பாட்டி, அவங்களுக்கே புரியுது, ஆனா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருடி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். சரி விடுங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்ன பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாருக்கும் தான் தெரியும். ஆமா தண்ணி எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு போகாம எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? பூவத்த பாட்டி, அது எங்க வீட்டுக்கு நான் தண்ணி எடுத்துட்டு போகல, நான் உங்க வீட்டுக்கு தான் தண்ணி எடுத்துட்டு வந்து பாத்துருங்க. என்னடி சொல்ற? உன் வீட்லயே நீ ஒரு துப்புன இடத்துல மண்ணு துளி போட மாட்டா, என் வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தியா நீ? என்ன அதிசயமா இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு தானே இருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவி தான் இது. சுமதி அக்காவுக்கு நான் ஏற்கனவே ஊருப்பட்ட உதவி பண்ணிருக்கேன். சரி இன்னைக்கு பைப்ல நல்ல தண்ணி வருதே, 2 குடம் புடிச்சு கொண்டு வரலான்னு தான் வந்த பாத்துருங்க. ஏடி என் காதுல பூ சுத்தாத. அட என்ன பாட்டியோ, 2 குடம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்ததுக்கு எதுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏடி நான் எங்கிட்ட உனக்கிட்ட நன்றி எல்லாம் சொன்னேன். அடடே அந்த அக்கா நம்மளையே பார்த்துட்டே இருக்காங்களே. அது வந்து பாட்டி. அது என்ன வந்து போய் இருந்தாலும் நீங்க உள்ளுக்குள்ள நன்றி சொல்றது எனக்கு தெரியதான் செய்யுது. என்ன இவளுக்கு மரம் கலந்து போயிட்டோம். நான் மனசுக்குள்ள இவளுக்கு நன்றி சொல்றேனா? கூறுகிட்டவா சரியான பைத்தியம் பிடிச்ச போல பேசிட்டு இருக்கா. பாட்டுக்கு பேசிட்டு போட்டேன். நமக்கு என்ன, பைப்ல வேற இன்னைக்கு நல்ல தண்ணி வந்திருக்கு. 2 குடம் வந்தது வரைக்கும் லாபம். அதை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வைப்போம். பாட்டி இந்தாங்க தண்ணி கொண்டு வைங்க. எத்த நான் வேணா தண்ணி தூக்கிட்டு வரவா? அட வேண்டாம் மருமோள, 2 குடம் தானே, நானே கொண்டு வைக்கேன். சரி அத்த. எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. ஓஹோ அப்படியா? எங்க தெருவில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட அக்கா தங்கச்சி மாதிரி தான் எப்படி நல்லா பழகுவாங்க. நானும் அப்படித்தான் பழகுவேன். யாருக்காவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அப்படி டார்னு போய் நிப்பேன். பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் இருக்கீங்களா? ஆமாக்கா, நம்ம போகும்போது எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டுட்டா போக போறோம். இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்ல உதவி பண்ணிட்டு நிம்மதியா போய் சேர வேண்டியதாக்கா. நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. அம்மா வந்ததுல இருந்து கேட்கவே மறந்து, உங்க பேர் என்ன? என் பேரு சுபத்ரா. எவ்வளவு அழகோல இருக்குல்ல பேரு. ஆமா ஆமா, உங்களை போல உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு. ஏக்கா ரொம்ப எல்லாம் புகழாதீங்க, எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே செய்யாது. அதுக்கு சொல்லல, உங்க மனசு போல நீங்களும் அழகா இருக்கீங்கல்ல, நல்லதான் சொன்னேன். தங்கராணி பேரை கேட்ட போலயே சொக்க தங்கமா இருக்கா. நம்ம தெருவுல எவ்வளவு ஒரு நாளாவது இப்படி சொல்லிருப்பாங்களா? என்ன சுபத்ரா இன்னும் கிளம்பலையோ? பாட்டி தண்ணிய விட்டுட்டு குடத்தை கொண்டு வருவீங்கன்னு பாத்துட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு போகலான்னு. எப்படி வரும் குடம்? ஆஹா 2 குடம் தண்ணி குடிச்சிட்டு வந்த கேப்ல வீட்டுக்குள்ளே வந்துட்டாள. இங்க பாருடி, நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கல. யாருக்கிட்ட நீங்க குடத்தை கேட்டாலும் கிடைக்காதுன்னா கிடைக்காதுதான். ஏக்கா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டால, திடீர்னு கோவப்படுறாள. அப்படியெல்லாம் நீங்க தப்பா நினைக்காதீங்கக்கா. இல்ல நான் எதுவுமே நினைக்கலையே. இல்லக்கா நீங்க வெளியில சொல்லாம இருந்தாலும் மனசுக்குள்ள நினைப்பீங்கல்ல, அதான் சொன்னேன். இல்ல நான் அப்படி எதுவும் நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏக்கா நம்ம ஒரேடியே நல்லவங்களா இருந்தா வச்சுங்க, நம்ம தலையில சாணி அரைச்சிருவாங்க. அதுக்குதான் நல்லவளுக்கு நல்லவளா இருக்கணும், கெட்டவளுக்கு கெட்டவளா இருக்கணும். அதான் என் பாலிசியே. ஆனா பக்கத்துல நீல கலர் சுடித போட்டுட்டு இருக்கேல்ல, பயங்கரான ஆளு, திமிரு பிடிச்சவா. மாமியார மதிக்க கிடையாது, சம்மந்திக்காரி மதிக்க கிடையாது, மாப்பிள்ளைய ஒரு மனுஷனாவே மதிக்க கிடையாது. மாப்பிள்ளைக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. வீட்டுல சோறு பொங்கலா அதுவும் இல்ல.
அவ மாமியா வீட்டுல சண்டை போட்டுட்டாக்க இங்க அம்மா வீட்டுல வந்து கிடைக்கா. ஓஹோ அப்படியா? ஆமாக்கா, இவ லேஸ்பட்ட ஆளே கிடையாது. இவ பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னாக்கா. ஆமாமா அக்கா, எங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க, அந்த அக்கா பேச்ச கேளுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. திமிரு பிடிச்சவா ஒருத்தங்க நம்மள பெருமையா பேசக்கூடாது, உடனே வந்துருவா. எங்க இருந்து தான் வருவான்னு தெரியல. ராணி, உனக்கு தலைவலின்னு சொன்னேல, போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. என்ன டீ கேட்டா? குடத்தை கொண்டு வாங்கண்ணா. ஆமா, தண்ணி எடுத்து கொண்டு வந்து உதவி பண்ணேன். குடத்தை நீங்களே வச்சுக்கிட்டா சரியாகுமா? எடி நாலுமுடி, மரியாதையா வீட்டை பார்த்து போயிருக்கே பாத்துக்க. பாட்டிமா, ரொம்ப சௌரியம் தான் உங்களுக்கு. உதவி பண்ணா இப்படிதான் பண்ணுவீங்களோ? உனக்கு எதுக்கிட்டு மரியாதை? ஓடிரு பாத்துக்க. மேனகா, ரொம்ப சிரிக்காதேனா பல்ல கலத்தி தட்டி எடுத்து விட்டுருவேன். எனக்கு சிரிப்பு வருது, நான் சிரிக்கதான் செய்வேன். உங்களுக்கு என்ன? இவகிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னடி இன்னும் நின்னுட்டே இருக்க? கிளம்பலையா? என் குடத்தை தந்தாதான் நான் கிளம்புவேன். ஏடி பண்ணி அது ஃபுல்லா வேண்டாத வேலை. குடம் வேணுமா? குடம் அது யார வீட்டு குடம்னு நினைச்சடி? எங்க வீட்டு குடம்? சொல்லுவா அந்த குடம் உன் அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தியோ? என் மருமக தங்கராணி முன்னாடி அப்படியே சீனை போட்டு கிடந்தா. நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடந்தியே. மூட பிச்சு போடுறோம் பாத்தியா? அவன் முன்னாடி நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு வாய் மூடிட்டு அங்க அமைதியா இருந்தே. பாட்டி, வார்த்தை அளந்து பேசுறங்க பாத்துருங்க. ஆமாட்டி, அளந்து தானே, அளந்து தான் பேசுறேன் உங்ககிட்ட எல்லாம். 2 வாரமா தண்ணி வரன்னு பைப்ல வரிசையில குடத்தை போட்டா குடத்தை காணலையேன்னு நான் எல்லா வீடையும் யார் இறங்கி பார்த்தா குடத்தை நான் கண்டுபிடிக்க முடியல. போத்த பாட்டி, அது எப்படிதான் கிடைக்கும்? போற வாரம் தான் உன் மாமியாரி என்கிட்ட வந்து சொன்னா, என் மருமக முழிக்க முழியே சரியில்லை, அவதான் குடத்தை ஒளிச்சு வச்சாலும் வச்சிருப்பா, அவகிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுன்னு. நான் என்ன நினைச்சேன், குடைத்துமே அவ கலவணுவான்னு நினைச்சேன். இன்னை தண்ணி எடுத்து கொண்டு குடுக்கும் போதெல்லாம் தெரியுது. அட ஆமா, இது பைப்ல இருந்து நம்ம எடுத்து போற குடம் இல்ல. உதவி பண்ணி சுமதி அக்காவிட்ட இருந்து நல்ல பேரை வாங்கலான்னு பார்த்தா கடைசியில் நமக்கு அது ஆப்பா போயிட்ட. என்னடி முழிக்க? அது வந்து நானே எங்க வீட்டு கூட என்ன கலர்னே மறந்து போயிட்டேன். மேனகா சொல்லிதானே எனக்கே தெரிஞ்சது. எப்படி என் ராஜ தந்திரம்! அடி பாவி, வசமா என்ன மாட்டி விட்டுட்டியே. பாட்டியோ பேசிட்டே இருக்கும்போது இப்படி கண்ணத்துல அடிச்சு போட்டுட்டீங்களே. குடத்தை களவாண்டு வீட்டுல மறைச்சு வச்சிருந்ததுக்கு இன்னும் 4 மிதி தாண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கணும். என்ன அடிச்சு போட்டீங்களே, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே தான் ஆகணும். என்னடி பதில் சொல்லணும்? இன்னும் 2 மிதியும் வாங்கக்கு முன்னாடி ஓடி போயிரு பாத்தீங்க. இன்னைக்கு நமக்கு நேரம் நல்லா இல்லையே. 4 முடியா இனிஞ்சு விட்டுருக்கணும். போத்த பாட்டி, இனிமேல் இப்படிப்பட்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. இவ ரொம்ப நல்லவ இல்ல, என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க விடான்னு சொல்லிட்டு இருக்கியா? அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கிட்டே வந்துட்டா. வேற யாருமே எனக்கு எதிரி இல்ல, கூடயே இருந்துட்டு எனக்கே குழி பறிச்சிட்டு இருக்கியா. பாட்டி, இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள விட்டா வச்சீங்க, உங்களையே கடைசியில கடத்திட்டு போயிருவாங்க. ஆமா ஆமா, கடத்துவா கைய முடிச்சிட மாட்டேன். அதானே பார்த்தேன், புவாத்தா பாட்டியா கொக்கான்னு. என்ன பத்தியே ராணி அக்கா கிட்ட போட்டா கொடுக்குறீங்க. மாமியா வீட்டுல யாரையும் மதிக்க மாட்டா, புருஷனையே ஒரு மனுஷனை மதிக்க மாட்டா, புருஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க மாட்டா, சம்மந்திக்காரிட்ட சண்டை போடுவா, சண்டை போட்டுட்டு தான் இப்ப அம்மா வீட்டுல வந்து இருக்கேன்னு என்னையே போட்டு கொடுத்துட்டா இருக்கீங்க. ஏனா நீங்க ரொம்ப நல்லவீங்க பாத்தீங்களா? அடி பாதகத்தி, எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருக்காள. இருக்குட்டி, உன் கணக்கு என் கையில தான். என்ன சீலா, உன் மருமவ 2 நாள்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவான்னு சொன்ன. இப்போ 1 வாரம் ஆகுது, இன்னும் ஆளை காணவே இல்லையே. ஆமாக்கா, நானும் இதை ராத்திரியில இருந்தே யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. 2 நாள்ல போயிட்டு வந்துருவேன்னு சொன்னவா, இன்னும் 1 வாரம் ஆகுது, ஆளே காணலே. சும்மா இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல மருமகளுக்கு போன் பண்ணி வர சொல்லு. நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அவ போன நாள்ல இருந்து நீ தான் வீட்டு வேலையை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க. ஒத்தால எல்லாத்தையும் நீல செய்துட்டு இருக்க. வேற என்னக்கா செய்ய முடியும்? நான் மட்டும் தானக்கா வீட்டுல இருக்கேன், அப்ப எல்லா வேலையும் நான் மட்டும் தானே பார்க்க முடியும். இங்க பாரு சீலா, மருமவா திருந்துட்டேன்னு சொன்னதை நம்பி நீ ஏமாந்துட்டு இருக்காத. எங்க பாரு, காலையில எங்க வீட்டுல சாப்பாடு நான் தான் செய்வேன், மத்தியானம் என் மருமவா செய்வா. நாங்க மாறி மாறி செய்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாறி மாறி செய்யறனால தானே நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். இப்ப என் மருமவா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன்,
வந்து பாடு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சில கிடைக்க, வீட்டு வேலை தலைக்கு மேல உனக்கு இருக்கு, அதான் வீட்டுக்குள்ளே இருக்க. ஏக்கா நீங்க ஏற்கனவே எனக்கு சொல்லி தந்தீங்கல்ல, அத போலதான் எங்க வீட்டுல நான் ஒரு வேலை, என் மாவன் ஒரு வேலை, என் மருமவன் ஒரு வேலைன்னு செய்துட்டு இருக்கேன்க்கா. நான் சோறு பொங்குனா என் மருமவா குழம்பு வைப்பா, மாறி மாறிதாக்கா செய்துட்டு இருக்கோம். அது சரிதான், நான் சொன்ன போலதான் நீ செஞ்சிருக்க. இப்ப ஒரு வாரமா எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு நீ ஒத்த ஆளா தானே செய்துட்டு இருக்க. அன்னைக்கு கேட்டாலே ஒரு கேள்வி மருமவா, இந்த வீடு உங்க சொத்தா உங்க மாமியார் வீடு தானே, நீங்க என்ன வெளில போக சொல்லக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தானே சொன்னா. வீட்டுக்கு மட்டும் சொந்தம் கூட வாட வரவா, வீட்டு வேலையும் செய்ய வேண்டாமா? அவ பாட்டுக்கு அவ அம்மா வீட்டுல போய் ஒரு வாரம் கடந்துட்டானா, நீலாம் குறுக்கு உடைய எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கணும். அப்புறம் நீ விழுந்து கிடந்தா உன்னை யாரு பாப்பா? சொந்தம் பந்தம் எல்லாம் அந்த நேரம் வரமாட்டாங்க. நீ யாரு வீட்டுக்கு போனா தானே சொந்த பந்தங்களும் உனக்கு வந்து பாப்பாங்க. மருமவா அழகோல வந்த அத்தை நான் திருந்துட்டேன் நடிப்ப காட்டி அவ பாட்டு ஊரை சுத்திட்டு தானே கிடைக்க, நீ தானே வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு இருக்க. அட ஆமாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்.